வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் பார்க்க போகிறோங்க. இது ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே தெரியுங்க, லேடிஸுங்களுக்குலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக வந்து இது வந்து 150 கிராம் பீட்ரூட்டுங்க, 2 பத்து தேங்காய் பற்ற வச்சுருக்கேங்க, பூண்டு 6 பல் தட்டி வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் வச்சுருக்கேங்க, சோம்பு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து நீங்கள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகா போட போகிறோம் இல்லைங்களா. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது பார்ப்போங்க. வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட்ரூட் போட்டுக்கிறோங்க. நம்ம வந்துட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா வேகணும். ஏன்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. குழந்தைங்களுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க, கரம் மசாலா போட்டுக்கிறேங்க. உப்பு நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடணுங்க, ஏன்னா இது ஸ்வீட் இல்லைங்களா. பாருங்கள், 1/2 ஸ்பூன். அடுத்தது வந்துட்டு இது எல்லாமே போட்டுட்டேங்க. நம்ம உப்பு, கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கலாம் இது, ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸ் ஆனோன்னு வெந்துடுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் தாளிக்க போகணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. 10 மினிட்ஸ் ஆகட்டுங்க. ரெடி ஆகிடுச்சா பார்ப்போங்களா. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க போகிறோங்க. இப்போ நம்ம கடாயை வச்சுருக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ கடுகு உளுந்து போட போகிறோங்க. இப்போ வந்து கடலைப்பருப்பு போடுவோங்க. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய் போடுவோம். கலர் சேஞ்ச் ஆனோன்னா இப்போ நம்ம சோம்பு போடுவோம். அடுத்தது பூண்டு போடுறோம். அடுத்தது கறிவேப்பிலை போடுறோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கணுங்க, ஓகேங்களா. வதங்கும் போதே உங்களுக்கு நல்ல அந்த பூண்டு ஃப்ளேவரு, இந்த ஆனியன் இது எல்லாமே நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பீட்ரூட் பொரியல். நம்மளுக்கு ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேகட்டுங்க 1 மினிட்ஸ். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வந்து
தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா இது கூடியே வந்து ஃப்ரை பண்ணணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நைட்டு வச்சுருந்தாலும் கிடாதுங்க. ஓகேங்களா? நான் வந்துட்டு இது ஆஃப்டர்நூன் பண்ணுறேங்க. நீங்கள் நைட்டு 10 மணியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடாது. இந்த மாதிரி தேங்காய் வந்து இந்த இதுலேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படியே மேலே போட்டு நம்ம எடுத்தோம்னா தாங்க நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் எந்த பொரியலும் நம்மளுக்கு கெட்டுடுது. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம போடுறோம். பாருங்கள் எப்படி கலர் இருக்குது, ரெட்டு கலர் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப கால் வலி, ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் வாரத்தில் ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆயிடுச்சுங்க பீட்ரூட் பொரியல். இது நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. செம்ம சூப்பருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.